கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். 4 வசனம் லூக்கா 14 அதிகாரம் 11 வசனம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கர்த்தர் யாரை உயர்த்துவாரு? எப்போ ஒரு மனுஷன் உயர்த்தப்படி உயர்ந்த இடத்துல இருக்க முடியும்னா, எப்போ ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ, எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்வைத்து கர்த்தர் முக்கியத்துவத்தை கொடுத்து நல்லது நடந்தா கூட அது கர்த்தரால் நடந்துச்சு, உயர்ந்த காலத்துல போய் நின்னா கூட நடந்தா கூட அது கர்த்தர் பண்ணார். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனதான் கர்த்தர் உயர்த்துவாராம். ஆனா யார் தன்னை உயர்த்தி கொண்டு எல்லாமே நான் தான் செஞ்சேன், என்னால் உண்டானது, தன்னை உயர்த்துகிறவன் யார் இருந்தாலுமே அவனை கர்த்தர் தாழ்த்திடுவாராம். அதனால நம்ம தாழ்மை இருதயம் இருக்கணும். வேதத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நான் தாழ்மையை தவிர அவர் எண்ணத்தை உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு. சோ கர்த்தர் நம்மளுக்கு தாழ்மை இருதயத்தை எதிர்பார்க்கிறாரு. செய்தது நம்ம உண்டானது எல்லாமே கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்தது, கர்த்தர் காய்த்து வைக்க செய்ததுதான். நம்மளால ஒண்ணுமே செய்யல, எல்லாம் கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த கிருபை, அது கர்த்தர் தந்தனாலதான் நம்மளால நிற்க முடியுது, ஜெயிக்க முடியுது. அதனால நம்மளே உயர்த்தாம நம்ம தாழ்த்தணும் என்றால் கர்த்தர் நம்ம நிச்சயமாக உயர்த்துவார். நம்ம படிப்பா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, உலகத்துல எல்லா காலத்திலுமே கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா நம்மளே தாழ்த்தணும். ஏன்னா பெருமுள்ளவனும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்வுள்ளவர்கள் கிருபை அளிக்கிறவர்களா இருக்கிறார். தாழ்வுள்ளவர்களாக இருப்போம், நன்மை பெறுவோம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமென்.